ரூபாய் நோட்டு பிரச்சனையில் உற்பத்தியாளர்கள், விவசாயிகள், வங்கி அதிகாரிகளின் முக்கிய கோரிக்கைகள் மத்திய அரசிடம் நாளை அறிக்கையாக சமர்ப்பிக்கப்படும் என மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை துணை செயலர் ஜானகி தெரிவித்துள்ளார். திருப்பூரில் நகர்ப்புற வளர்ச்சித்துறை துணை செயலர் ஜானகி ஆய்வுக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். மத்திய அரசு உத்தரவின் பேரில் 3 மத்திய குழு அதிகாரிகள் தமிழகத்தில் பண பரிவர்த்தனையில் தற்போதுள்ள சிக்கல் மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து கேட்டு வருவதாகவும், இது தொடர்பாக திருப்பூரில் வங்கிகளில் நேரடியாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாகவும் கூறினார். பயன்படுத்தக்கூடிய நோட்டுகள் அதிகம் புழக்கத்தில் விட வேண்டும், வங்கிகளில் பெறப்படும் பணத்தின் அளவை அதிகரிக்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகள் கூட்டத்தில் அதிகமாக இருந்ததாகவும், வருகிற வெள்ளிக்கிழமை முக்கிய கோரிக்கைகள் மத்திய அரசிடம் அறிக்கையாக சமர்ப்பிக்கப்படும் எனவும் ஜானகி தெரிவித்தார். விவசாயிகளாகட்டும், உற்பத்தியாளர்களாகட்டும், பால் உற்பத்தியாளர்களாகட்டும், இங்கே திருப்பூரில் முக்கியமாக எக்ஸ்போர்ட் அசோசியேஷன் அவங்க ரெப்ரசன்டேஷன், அவங்களோட கருத்துக்கள், அவங்களோட கோரிக்கைகள் எல்லாம் கூட எடுத்துக்கிட்டோம். கொஞ்சம் பேங்க்ஸ் கூட நான் பர்சனலாக போய் விசிட் பண்ணது நடந்தது. ஸோ இது எல்லாம் கன்சிடர் பண்ணி சூட்டபிள் ரிப்போர்ட் வில் பி சப்மிட்டட் டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.